வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே யூதர் முகாம்களின் நரகம் வெளிச்சம் கண்டது. பெர்லின் வீழ்ச்சியுடன் இரண்டாம் உலகப் போர் முடிவை நோக்கி சென்றது. ஆனால் போரின் சிதைவுகளுக்கு நடுவில் வெளிச்சம் கண்டது மனித வரலாற்றின் மிகவும் ஒரு இருண்ட பகுதி. அது யூதர் முகாம்களின் நரகம். போருக்கு பிறகு கூட்டணி படைகள் ஜெர்மனியின் பகுதிகளில் நுழைந்த போது அவர்கள் கண்ட காட்சி மனித மனம் தாங்க முடியாத வேதனை. நூற்றுக்கணக்கான சித்திரவதை முகாம்கள், அதிலிருந்து தப்பிக்க முடியாத ஆயிரக்கணக்கான கைதிகள், அவர்கள் எலும்பும் தோலுமாக மாறிய உடல்கள், சாம்பல் நிற முகங்கள், முடிவில்லாத பசி, வேதனை, மரணம். அந்த முகாம்கள் சாதாரண சிறைச்சாலைகள் அல்ல, அவை மரண தொழிற்சாலைகள். ஹிட்லரின் ஆட்சியில் நாசிகள் உருவாக்கிய இந்த முகாம்கள் யூதர்கள், ரோமா மக்கள், அரசியல் எதிரிகள், உடல்நல குறைபாடுடையோர் எல்லோருக்கும் ஒரு தண்டனை மையமாக இருந்தன. ஆஸ்விட்ஸ், டச்சாவ், புகன்வால்ட், ட்ரெப்லின்கா, இந்த முகாம்களின் பெயர்கள் மரணத்தின் அடையாள பெயராக மாறியிருந்தன. மக்களை ரயில்களில் அடைத்து கொண்டு வந்து ஒரு வரிசையில் நிறுத்துவார்கள். வேலைக்கு உகந்தவர்களை உயிருடன் வைப்பார்கள். மற்றவர்கள் நேராக கேஸ் சேம்பர் அறைக்கு அனுப்பப்படுவார்கள். அந்த கேஸ் சேம்பர் அறைகள் குளியலறை போல வடிவமைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அதில் வெளிவருவதை எவரும் காணவில்லை. சுவர்களில் கீறிய நகங்களின் தடங்கள், கத்தல்களின் ஒலி, சுவாசம் நிற்கும் வரை வேதனை, இவை அனைத்தும் அங்குள்ள மௌனத்தின் சாட்சிகள். மரணத்தின் பின்னர் கூட அவர்கள் உடல்கள் நிம்மதி காணவில்லை. அவற்றை எரித்தார்கள், சாம்பலாக்கினார்கள். சில நேரங்களில் எலும்பு தூளை பயன்படுத்தி சாலைகள் போடப்பட்டன. இது மனிதன் மற்றொருவருக்கு செய்த கொடூரத்தின் உச்சம். ஆனால் இந்த முகாம்களில் இருந்த சிலர் உயிருடன் மீண்டனர். அவர்களின் சாட்சிகள் உலகை அதிர்ச்சியடைய வைத்தன. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் மரணத்தை நாடினோம், ஆனால் எங்களுக்கு அது வந்து சேரவில்லை. 1945 கூட்டணி படைகள் அந்த முகாம்களை விடுவித்த போது அவர்கள் சொன்னார்கள், இது இனிமேல் மனித இனம் மறக்கக்கூடாத ஒரு பாடம். அந்த புகைப்படங்கள், வீடியோக்கள் மனித இனத்தின் நெஞ்சை நொறுக்கும் சான்றுகள். பின்னர் நடைபெற்ற நியூரம்பெர்க் நீதிமன்றங்களில் நாசி தலைவர்கள் இம்மனிதத்தன்மை மீறிய குற்றங்களுக்காக விசாரிக்கப்பட்டனர். அது உலகிற்கு ஒரு எச்சரிக்கை. மனிதன் இனி ஒருபோதும் இதுபோன்ற கொடூரத்திற்கு வழிவிடக்கூடாது. ஆனால் இந்த இருள் ஒரு உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டியது. மனித தன்மை அழிக்கப்படலாம், ஆனால் மறக்க முடியாது. அந்த சாம்பலில் இருந்து எழுந்தது ஒரு புதிய கனவு. அமைதி, சமத்துவம், மனித நேயம். நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.